வணக்கம் அண்ட் வெல்கம் டு ஸ்டோர் தமிழ். நம்மளுடைய இந்தியன் மார்க்கெட்லன்னு பார்க்கும்போது உங்களுக்கு இந்த ஒரு ஹோண்டா டியோன்றது வந்து ரொம்பவே ஒரு ஃபேமஸ், அது இல்லாமல் நிறைய யங்ஸ்டர்ஸ் விரும்பி எடுக்கக்கூடிய ஒரு வெஹிக்கிளாக இருந்துக்கிட்டு இருக்கு. இதுலன்னு பார்க்கும்போது இப்போ வந்து உங்களுக்கு லேட்டஸ்ட்டாக 125cc ஆப்ஷன்ஸும் வர ஆரம்பிச்சிருக்காமா. நம்ம ஹோண்டா டியோ 125 நிச்சயமாக உங்கள் எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும். நம்ம இந்தியன் மார்க்கெட்டில் நல்ல ஒரு ஸ்போர்ட்டி டிசைனோடு இருக்கக்கூடிய ஒரு நல்ல 125cc மோட்டர் சைக்கிள் இந்த ஹோண்டா டியோ 125. இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் இந்த ஹோண்டா டியோ 125 ப்ரோஸ் அண்ட் கான்ஸ், அதான் இந்த வெஹிக்கிளோடைய அட்வான்டேஜஸ் அண்ட் டிஸ்அட்வான்டேஜஸ் என்னென்னன்றதை எல்லாத்தையும் இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் பார்ப்போம். பார் மெடிச்சு இந்த ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பண்ண ஒரு செகண்ட் ஸ்பெண்ட் பண்ணி ஒரு 30 விட்டிங்கன்னா இது மாதிரி சூப்பர் ஃபுட்டின் ஆட்டோமொபைல் கண்டென்ட்ஸ் உங்களை தேடி வந்துக்கிட்டே இருக்கும். சரி வாங்க இப்போ நம்ம பார்த்தீங்கன்னா எப்படிக்குள்ளே போகலாம். சரி, ஃபஸ்ட்டு விஷயம் நம்ம இப்போ இந்த வெஹிக்கிளுடைய அந்த ஒரு ப்ரோஸ்லேருந்தே ஆரம்பிப்போம். அதாங்க அட்வான்டேஜஸ் ஆஃப் ஹோண்டா டியோ 125. ஆமாங்க, இந்த வெஹிக்கிளுடைய அட்வான்டேஜில் நான் முதல்ல சொல்ல வர ஒரு விஷயம் என்னென்னு பார்த்தோன்னா இந்த வெஹிக்கிளுடைய டிசைன். ஆமாங்க, டிசைன் வைஸ் பொறுத்தளவுக்கு இந்த செக்மெண்ட்லேயே ஒரு சூப்பர் ஸ்டைலிஷான, அல்லாமல் ஒரு நல்ல பில்ட் குவாலிட்டியோட வரக்கூடிய ஒரு நல்ல டிசைன் இந்த ஹோண்டா டியோ 125 டிசைன். நிச்சயமாக இந்த ஹோண்டா டியோ டிசைன் வந்து நம்மளுக்கு 110லேருந்து அப்படியே கண்டினியூ தான். பட் ஆனால் ஒரு சில சின்ன சின்ன எலமெண்ட் சேஞ்சு ப்ளஸ் கிராஃபிக் சேஞ்சோட உங்களுக்கு இந்த இடத்துல கொடுக்காங்க. டிசைனோட ப்ரெசன்ஸு நல்லா இருக்குது. அதுக்கடுத்து இதில் வந்து உங்களுக்கு ஸ்டாண்டர்ட் மாடல்லே அந்த ஒரு அலாய் வீல்ஸு அது எல்லாமே இது மாதிரி இன்னும் நிறைய விஷயங்கள் இந்த வெஹிக்கிளில் டிசைன் வைஸ் பொறுத்தளவுக்கு நல்லா கொடுத்துருங்க. டிசைன் வந்து ரியலி ஸோ குட், அதில் உங்களுக்கு டவுட்டே இல்லை. அதுக்கடுத்து இந்த வெஹிக்கிளுடைய அடுத்த ஒரு அட்வான்டேஜ்னு பார்த்தோம்னா வச்சிங்களேன், இந்த வெஹிக்கிளுடைய அந்த ஒரு டிசைன் ஃபுட்போர்ட் ஸ்பேஸ். ஆமாங்க, பொதுவாகவே நம்மளுக்கு அந்த ஒரு ஸ்போர்ட்டி ஸ்கூட்டர்னு வந்துட்டாலே அந்த இடத்துல நம்மளுக்கு ஃபுட்போர்ட் ஸ்பேஸுன்றது அந்த அளவுக்கு இருக்காது, அதில் லேக் வரும். பட் ஆனால் நம்மளுக்கு இந்த ஒரு ஸ்போர்ட்டி ஸ்கூட்டர்லேயே நல்ல ஒரு ஃபுட்போர்ட் ஸ்பேஸோடு வரக்கூடிய ஒரு ஸ்கூட்டர் நம்ம ஹோண்டாவோட டியோ 125. ஆமாங்க, ரியலி நல்ல ஒரு ஃபுட்போர்ட் ஸ்பேஸு. உங்களுக்கு நல்ல தண்ணி கேன் வைக்கிறதா இருந்தாலும் சரி, ஒரு சின்ன சிலிண்டர் மீன்ஸ் நம்ம வீட்டெலாம் யூஸ் பண்ணுறோம் இல்லைங்களா, அந்த ஒரு டொமஸ்டிக்கல் சிலிண்டர், அது மாதிரி அந்த ஒரு டொமஸ்டிக்கல் சிலிண்டர் வச்சு எடுத்துகிட்டு போகிறதுக்கு, அதை மாதிரி கேரி பண்ணுறதுக்கு எல்லாத்துக்கும் இந்த ஒரு ஃபுட்போர்டுன்றது ஒரு நல்ல ஒரு ஸ்பேஸோடு இருக்குது. உங்களுக்கு கால் வச்சு ஓட்டுறதுக்கும் நல்ல ஒரு தாராளமான ஒரு ஃபீலோடு இருக்குன்றப்போ ஃபுட்போர்ட் ஸ்பேஸில் இந்த ஒரு ஸ்கூட்டர் நல்ல ஒரு ரேஞ்சில் இருக்குது. சரி, ஓகே. அதுக்கு அடுத்து இந்த வெஹிக்கிளோடைய அடுத்த ஒரு அட்வான்டேஜஸ் பற்றி சொல்லலாம். ஃபீச்சர்ஸும் இந்த செக்மெண்ட்டில் ஒரு பெஸ்ட்டான ரேஞ்சில் கொடுத்துருக்காங்க. அதுலேயும் குறிப்பாக இப்போ லேட்டஸ்ட்டாக அப்டேட் பண்ணதுலன்னு பார்க்கும்போது உங்களுக்கு ஒரு டிஎஃப்டி டைப் இன்ஸ்ட்ருமெண்ட் கிளஸ்டர், அதில் வந்து நிறைய கனெக்டிவிட்டி ஃபங்க்ஷன் உள்ள ஃபீச்சர்ஸ்லாம் கொடுத்து இந்த வெஹிக்கிளோட ஃபீச்சர்ஸும் இந்த ஒரு செக்மெண்ட்லேயே ஒரு பெஸ்ட்டான ரேஞ்சில் வச்சுருக்காங்க. அதுக்கடுத்து இந்த வெஹிக்கிளுடைய அடுத்த ஒரு அது இல்லாமல் ஒன் ஆஃப் த மோஸ்ட் இம்பார்ட்டண்டான ஒரு அட்வான்டேஜ் என்னென்னு பார்த்தீங்கன்னா இந்த வெஹிக்கிளுடைய அந்த ஒரு இன்ஜின் தான். ஆமாங்க, இன்ஜின் வைஸ் பொறுத்தளவுக்கு யூஸ் பண்ணிக்க அந்த ஒரு 125cc இன்ஜினுடைய அந்த ரிஃபைன்மெண்ட்டுன்றது இந்த ஒரு செக்மெண்ட்லேயே ஒரு சூப்பரான ஒரு ஸ்மூத்னஸையும் நல்ல ஒரு லாங் லைஃப் ரிலேபிலிட்டியும் இந்த ஒரு வெஹிக்கிளுக்கு கொடுக்குது. அப்படின்றப்ப அந்த ஒரு இன்ஜின் ரிஃபைன்மெண்ட்டுன்றது ரியலி இந்த ஒரு வெஹிக்கிளில் வந்து ஒரு சூப்பரான ஒரு விஷயமாக நீங்கள் பார்க்கலாம். அந்தளவுக்கு ஒரு செம்ம சூப்பரான இன்ஜின் ரிஃபைன்மெண்ட் கொடுத்துருக்காங்க. அதுக்கடுத்து இந்த வெஹிக்கிளுடைய அடுத்த இன்னொரு அட்வான்டேஜஸ்ன்னு சொன்னால் பிரேக்கிங்லேயும் உங்களுக்கு பெட்டராக பண்ணியிருக்காங்க. ஆமாங்க, ஃப்ரண்ட்டில் கொடுத்துருக்க அந்த ஒரு டிஸ்க் பிரேக்கும் சரி, பின்னாடி கொடுத்துருக்க அந்த ஒரு ட்ரம் பிரேக்கும் சரி, நல்ல ஒரு பிரேக்கிங் பைட்டை உங்களுக்கு ஆஃபர் பண்ணுது. ஓவராலாக ஓரளவுக்கு நல்ல ஒரு கண்ட்ரோலோடையே இருக்குதுன்னு வச்சிங்களேன். அது இல்லாமல் உங்களுக்கு சீட் ஹைட் அது மாதிரி விஷயங்கள்லாம் உங்களுக்கு கம்மியாக தான் கொடுத்துருக்காங்கன்றப்ப உங்களுக்கு ஹேண்டலிங் மாதிரி விஷயங்களும் பெரிய டஃப்னஸ்லாம் இல்லை, உங்களால் ஈஸியாகவே ஓட்ட முடியுது. ஓவராலாக பொறுத்தளவுக்கு நல்ல ஒரு நல்ல ஒரு வெர்சைலான ஒரு 125cc மோட்டர் சைக்கிள் உங்களுக்கு பார்க்கறதுக்கும் ஸ்போர்ட்டியாக இருக்கும். அட் த சேம் டைமில் உங்களால் அந்த ஒரு ஃபேமிலி பர்பஸ் அதை மாதிரி ஒரு சில விஷயங்களுக்கும் இந்த ஒரு ஸ்கூட்டரை யூஸ் பண்ணிக்க முடியும். சீட்டிங் ஸ்பேஸு, உங்களுக்கு வெஹிக்கிளுடைய அந்த ஒரு ஃபுட்போர்ட் ஸ்பேஸு, ரைடிங் எக்கனாமிக்ஸ் மாதிரி விஷயங்கள்லாம் ஈஸியாக தான் இருக்குது. ஓகே, நெக்ஸ்ட்டு நம்ம இப்போ இந்த வெஹிக்கிளுடைய அந்த ஒரு டிஸ்அட்வான்டேஜஸ் பார்க்கணுமா, அதாங்க கான்ஸ் ஆஃப் ஹோண்டா டியோ 125. ஆமாங்க, இந்த வெஹிக்கிளில் நான் ஃபஸ்ட்டு சொல்ல வர ஒரு விஷயம் என்னென்னு பார்த்தேன்னா வச்சுக்கிங்களேன், எல்லா விஷயமும் ஓகே தான். பட் லைட்டிங்கில் வந்து அந்த அளவுக்கு பிரைட்னஸ் இல்லை. லைட்டிங் பிரைட்னஸ் வந்து செக்மெண்ட்டில் இருக்க மற்ற ஸ்கூட்டர்ஸை கம்பேர் பண்ணும்போது இதில் வந்து ஸ்லைட்லி கொஞ்சம் கம்மியாக ஃபீல் ஆகுது. மேபி கொஞ்சம் எக்ஸ்ட்ரா லைட்ஸ் தேவைப்படுது இந்த ஒரு வெஹிக்கிளுக்கு. மேபி நீங்கள் ஆஃப்டர் மார்க்கெட்டில் ஃபிட் பண்ணிங்கன்னா அந்த ஒரு மைனஸ் உங்களுக்கு கம்ப்ளீட் ஆகிடும். பட் இருந்தாலும் சொல்லணும் இல்லைங்களா, அதனால் இந்த ஒரு லைட்டிங் பிரைட்னஸ்ன்றது அந்த அளவுக்கு இந்த வெஹிக்கிளில் வந்து சூப்பராக இல்லை. அதுக்கடுத்து இந்த வெஹிக்கிளில் வந்து இந்த ஒரு விஷயத்த வந்து மைனஸாக சொல்கிறதா இல்லை என்ன சொல்கிறதுன்னு தெரில. கிக் ஸ்டார்ட் கிடையாது. நீங்கள் இதோடைய அந்த ஒரு ஹச் ஸ்மார்ட் வேரியன்ட் போகிறீங்கிறப்ப உங்களுக்கு கிக்கரே கிடையாது. உங்களுக்கு ஒன்ஸ் வெஹிக்கிள் பேட்ரி போச்சுன்னு வச்சிங்கன்னா உங்களால் சைட் லாக் கூட எடுக்க முடியாது. ஏன்னா உங்களுக்கு வந்து அந்த
சாவியே கிடையாது, கிக் ஸ்டார்ட்டும் கிடையாது. உங்களுக்கு அந்த ஒரு நாப் டைப்புன்றதுனால ஒன்ஸ் வெஹிக்கிளுடைய பேட்டரி போச்சுன்னா உங்களால் சைட் லாக் கூட எடுக்க முடியாது. ஒன்று டெக்னீஷியன் உங்களுடைய இடத்துக்கு வந்து எட்டு போகணும், இல்லைன்னா இங்கே வெஹிக்கிளை வந்து இங்கேருந்து டோ பண்ணி எட்டு போயிட்டு நீங்கள் சர்வீஸ் சென்டரில் தான் எதாக இருந்தாலும் பண்ணுற மாதிரி இருக்கும். பேட்டரி போச்சுன்னா இந்த வெஹிக்கிள் ஒன்றுமே பண்ண முடியாது. அதனால் நீங்கள் கொஞ்சம் பேட்டரிக்கே எக்ஸ்ட்ரா கேர் எடுத்து அது நல்லா இருக்கா அப்பப்போ கொஞ்சம் செக் பண்ணிக்கிறது இந்த வெஹிக்கிள் பொறுத்தளவுக்கு ஒரு நல்ல விஷயம். இந்த விஷயத்தை வந்து ஒரு நெகட்டிவாக சொல்லணும்னு இப்போ சொல்ல முடியாது. ஏன்னா இப்போ எல்லாமே BS6 மாடல்ஸாக மாறி போச்சு. எல்லாத்துலேயும் அது இதுன்னு நிறைய ஃபீச்சர்ஸு இப்போ எலக்ட்ரானிக்கல் பம்ப் அது இதெல்லாம் கொடுக்குறான்றப்ப பேட்டரின்ற காம்போனண்ட்டை வந்து இப்போ எல்லா ஸ்கூட்டர்ஸுக்கும் முக்கியமான ஒரு காம்போனண்ட்டுங்கிற மாதிரி ஆயிடுச்சுன்றதுனால இதை ஒரு நெகட்டிவ்னு சொல்ல முடியாது. பட் இருந்தாலும் இப்படி ஒரு விஷயம் இருக்குன்றதையும் நீங்கள் தெரிஞ்சுக்க வேணும். சரி, ஓகே. அதுக்கடுத்து இந்த வெஹிக்கிளுடைய அடுத்த ஒரு டிஸ்அட்வான்டேஜஸ்ன்னு பார்த்தோன்னா சஸ்பென்ஷன் வந்து ஸ்லைட்லி ஸ்டிஃபாக இருக்கும். உங்களுக்கு அந்த ஒரு பள்ளமோட்டான ரோட்டில் கொஞ்சம் ரஃப் அண்ட் டஃப்பான ரோட்லாம் ஓட்டும்போது உங்களுக்கு ஸ்மூத்தாக மேனேஜ் ஆகுமான்னு கேட்டிங்கன்னா அந்தளவுக்கு ஸ்மூத்தாக இருக்காது. ஸ்லைட்லி கொஞ்சம் அந்த ஒரு பம்பி ஃபீல் இருக்கும். பட் இருந்தாலும் உங்களுக்கு இந்த ஒரு சஸ்பென்ஷன் ஸ்டிஃபாக இருக்குன்றது உங்களுக்கு ஹை ஸ்பீட் அண்ட் கொஞ்சம் ஸ்பீடாக போகிறீங்கிறப்ப அந்த இடத்துல உங்களுக்கு ஹேண்டலிங் அண்ட் மேனபிலிட்டின்றது ஓரளவுக்கு நல்லா இருக்கும். பட் கொஞ்சம் ரஃப் அண்ட் டஃப்பான ரோட்டில் சஸ்பென்ஷன் ஸ்டிஃபாக தான் ஃபீல் ஆகுது. இது வந்து கொஞ்சம் வயசானவங்களுக்கு ஒரு நெகட்டிவாக ஃபீல் ஆகும். ஏன்னா அவங்களுக்கு வந்து கொஞ்சம் தூக்கி போட்டால் பாடி பெயின் வர மாதிரி இருக்கும். அதை மாதிரி இருக்கிறவங்களுக்கு இந்த ஒரு சஸ்பென்ஷன் ஸ்டிஃப்னஸ்ன்றது அந்த அளவுக்கு ஒரு நல்ல விஷயம் கிடையாது. சரி, ஓகே. அதுக்கு அடுத்து இந்த வெஹிக்கிளோட அடுத்த ஒரு டிஸ்அட்வான்டேஜ்னு பார்த்தோம்னா பவர். ஆமாங்க, இன்னும் பவரில் குறையா இருக்காருன்னா இப்போ ஹோண்டா டியோனாலே பவர் நல்லா இருக்கும். அதுலேயும் குறிப்பாக இது ஒரு 125 அப்போ பவர் இன்னும் கொஞ்சம் பெட்டராக தான் இருக்கும்னு நினைப்பீங்க. நானும் அதை மாதிரி தான் நினச்சேன். பட் வந்து 110க்கும் 125க்கும் இந்த அளவுக்கு ஒரு பவர் டிஃப்ரென்ஸ் இருக்குதுன்னு சொல்கிற அளவுக்கு ஒன்றும் விஷயமே இல்லை. ஆல்மோஸ்ட் ஒரு சிமிலர் பவரை தான் ஆஃபர் பண்ணுது. பவர் எதிர்பார்த்து நீங்கள் 125க்கு வரீங்கன்றப்ப நீங்கள் ஹோண்டா டியோ 125 வர வேணாம் தான் சொல்லுவேன். நீங்கள் 110 சூஸ் பண்ணிக்கலாம். 110லேயே உங்களுக்கு ஓரளவுக்கு நல்ல பவர் இருக்குது. பட் 125ல் அந்த அளவுக்கு நீங்கள் எதிர்பார்க்குற அளவுக்கு பவர் இருக்காது நிச்சயமாகவே. அதனால் பவர் விஷயத்தில் ஒரு டீசெண்டான ரேஞ்சு தான். அவ்வளோதான். இதை தவிர்த்துட்டு எனக்கு இந்த வெஹிக்கிளில் சொல்லும்படி மைனஸ்னு எதுவும் இல்லை. மற்றபடி எல்லா விஷயங்களும் ஓகே தான். சரி, அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இந்த ஓவராலாக இந்த ஹோண்டா டியோ 125ன்றது யாருக்கு சூட் ஆகுன்னு கேட்டிங்கன்னா, நான் வந்து ஒரு காலேஜ் ஸ்டூடெண்ட்டாக இருக்கேன், இல்லை நான் ஒரு யங்ஸ்டார் தான். எனக்கு வந்து கொஞ்சம் எல்லா வித பர்பஸுக்கும் யூஸ் பண்ணுற மாதிரி ஒரு நல்ல 125cc இருக்கணும். அதுலேயும் அது நல்ல ஒரு பெட்டர் டிசைன் டோனோடு இருக்கணும். எனக்கு ஃபேமிலிக்கும் செட் ஆகணும். என்னுடைய டே டு டே கமிட்மெண்ட்டு ப்ளஸ் சின்ன லாங் ட்ரைவ் போவோம், அதுக்கேற்ற மாதிரியும் இருக்கணும்னு நினைக்கிறேன். இப்போ நீங்கள் ஹோண்டாவோட டியோ 125 சைடு வரலாம். பட் எனக்கு நிறைய பவர் வேணும், ஏகப்பட்ட ஃபீச்சர்ஸ் இருக்கணும் இன்னும் நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்குது. பட் ஒரு டீசெண்டான பவரு, சூப்பரான ஒரு இன்ஜின் ரிஃபைன்மெண்ட்டு, ஒரு நல்ல ஒரு டிசைனு, அது கூட ஒரு டீசெண்டான ஒரு ஃபேமிலி கம்யூட்டும் பண்ணணும்னு நினைக்கிறீங்க. இப்போ இந்த ஹோண்டா டியோ 125ன்றது உங்களுக்கு நல்ல ஒரு ஆப்ஷன். ஓவராலாக இந்த ஒரு 125cc ஸ்கூட்டர் செக்மெண்ட்டில் நல்ல ஒரு ஆல்ரவுண்டர் ஸ்கூட்டர். ஆமாங்க, பொதுவாக நம்மளுக்கு ஆல்ரவுண்டர் பைக்ஸ் கேள்விப்பட்டிருப்போம். அதே மாதிரி இது வந்து ஒரு நல்ல ஆல்ரவுண்டர் ஸ்கூட்டரு, நல்ல டிசைனோட ஒரு டீசென்ட் ஃபேமிலி கம்யூட்டு, ஒரு ரிஃபைன்மெண்ட் இன்ஜின். எத்தனை தடவை திரும்பி சொல்கிறது இல்லைங்களா? சரி, அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இந்த ப்ரோஸ் அண்ட் கான்ஸ் வீடியோவை நம்ம இங்கே முடிச்சுப்போம். இந்த விஷயத்தில் அதான் இப்போ நான் சொன்ன பாயிண்ட்ஸில் ஏதாவது சேஞ்சஸ் நீங்கள் ஃபீல் பண்ணாலும் அதை கமெண்ட் செக்ஷனில் பண்ணுவீங்க. அது என்னென்னதுன்றதை நம்ம டிஸ்கஸ் பண்ணுவோம். இப்போதைக்கு தேங்க்யூ ஃபார் வாட்சிங். பை, see you later.